காலை வணக்கம். குட்டீஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேஜிலேருந்து இப்போ முதல் வகுப்பு வந்துட்டீங்க, சரிங்களா? இப்போ நம்ம முதல் வகுப்புல நான் என்ன பாடம் எடுக்க போறேன்னா தமிழ்ல எடுக்க போறேன். கேஜியில் படிக்கும்போது சில விளையாட்டெல்லாம் விளையாடி இருப்பீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. நான் செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இது என்ன விளையாட்டு? முயல் ஓட்டம். என்ன ஓட்டம்? முயல் ஓட்டம். அதுக்கப்புறம் இப்படி போவோமே, இது என்ன ஓட்டம் தெரியுமா? யானை ஓட்டம். இது என்ன ஓட்டம்? யானை ஓட்டம். இப்படி போறது முயல் ஓட்டம், இப்படி போறது யானை ஓட்டம். இப்ப இதை வச்சு நீங்க என்ன சப்ஜெக்ட் என்ன எடுக்க போறேன்னு தெரியுதா உங்களுக்கு? ஆமா, நான் விலங்குகளை பத்தி தான் எடுக்க போறேன், சரிங்களா? இப்போ விலங்குகள்லாம் காட்டுல நிறைய விலங்குகள் இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச பேரெல்லாம் நான் சொல்றேன் பாருங்க. யானை தெரியும் தானே? நான் இந்த படம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் யானை, சரிங்களா? இது எப்படி இருக்கும்? உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கும். அதுக்கு தும்பிக்கை இருக்கும், சரிங்களா? அதுக்கப்புறமா அப்படியே இங்க வாங்க. இது என்னது? இது ஒட்டக சிவிங்கி. இது என்னது? இது ஒட்டக சிவிங்கி. இதோட கழுத்து பகுதி எப்படி இருக்கும்? நீளமா இருக்கும். கழுத்து பகுதி எப்படி இருக்கும்? நீளமா இருக்கும். கையில கம்பு வச்சிருக்கு பாருங்க. இது என்னது? இது மான். இது என்னது? இது மான். மான்னா என்ன ஞாபகம் வருது? அதோட கொம்புகளும் அது ரொம்ப வேகமா ஓடும், சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க பாருங்க, இங்க ஒரு விலங்கு கையிலயும் கொம்பு இருக்கு, இங்கேயும் கொம்பு இருக்கு. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னு உங்களுக்கு எதாவது கெஸ் பண்ண முடியுதா? நான் சொல்லட்டுமா? இப்போ ஒட்டகச்சிவிங்க வாயில என்ன இருக்கு? தண்ணி பழம் இருக்கு. அந்த தண்ணி பழத்து வாயில இருக்கு இல்லையா, அந்த தண்ணி பழத்தை அடிக்கிறது தான் இவங்க எல்லாம் கம்பு வச்சிட்டு இருக்காங்க. இப்ப இது என்ன விளையாட்டு தெரியுமா? உரி அடிக்கிறது. என்ன அடிக்கிறது? உரி அடிக்கிறது. நம்ம பொங்கல் பண்டிகை வரும்போது அவங்க ஊர்ல கொண்டாடுவாங்க இல்லையா, அப்ப இந்த உரி அடிக்கிற விளையாட்டு கண்டிப்பா இருக்கும். இது நம்ம பாரம்பரிய விளையாட்டு, சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க இது என்னது? இது குதிரை. இது என்னது? இது குதிரை. குதிரைன்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் வருது? அந்த சவுண்ட் டக் 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 அப்படின்ற சவுண்டு தான் குதிரைன்னா நமக்கு ஞாபகம் வருது, சரிங்களா? அதுக்கப்புறம் அப்படியே இங்க வந்தீங்கன்னா, இங்க நரியும் ஓனாயும் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்ன விளையாடுறாங்க? பச்சை குதிரை தாடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க? பச்சை குதிரைன்னா ஒருத்தர் குனிஞ்சுப்பாங்க, இன்னொருத்தர் அவங்க மேலே ஏறி குதிக்கணும். அதுதான் பச்சை குதிரை, சரிங்களா? இங்க பாருங்க, குரங்கு என்ன பண்ணுது? தலை கீழே தொங்குது. குரங்கு என்ன பண்ணுது? தலை கீழே தொங்குது. அதோட குச்சியில கிளி இருக்கு. கிளி அங்க உட்காந்துட்டு இருக்கு, தெரியுதுங்களா? அப்படியே இந்த பக்கம் வாங்க. இங்க பாருங்க, மரத்துக்கு மேல குரங்கு இருக்கா? குரங்னாலே மரத்துக்கு மரம் தாவும். குரங்குனாலே மரத்துக்கு மரம் தாவும். இப்போ தலைகீழ இங்க தொங்குது பாத்தீங்களா? இது என்னன்னா வவ்வால். இது என்னது? இது வவ்வால். தலைகீழ தொங்குறது என்னது? இது வவ்வால். இங்க பாருங்க, இவங்க கயிறு இழுக்கிற போட்டி விளையாடுறாங்க. இவங்க என்ன போட்டி விளையாடுறாங்க? கயிறு இழுக்கிறது. யாரு இவங்க? காண்டாமிருகமும் நீர்யானையும் கயிறு இழுக்கிறாங்க. சோ இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? காட்டுக்குள்ள கொண்டாடுறாங்க. என்னென்ன விளையாட்டு விளையாடுறாங்கன்னா, இங்க காண்டாமிருகமும் நீர் யானையும் கயிறு இழுக்கிற விளையாட்டு. அதுக்கப்புறமா இங்க பாருங்க, யானைக்கு மேல ஸ்லோ சர்க்கிள்ல போற விளையாட்டு. இவங்க முயல் எலி எல்லாம் விளையாடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்தாக்க உரி அடிக்கிற விளையாட்டு விளையாடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்க? பச்சை குதிரை தாண்டுறாங்க. இதெல்லாம் நம்மளோட விளையாட்டுகள், சரிங்களா? இப்போ இந்த விலங்குகள் இல்லாம இன்னும் மற்ற விலங்குகளும் இருக்கு. அதெல்லாம் எங்க இருக்கும்? ஆமா, நம்ம வீட்டு பக்கத்துல நீங்க பாத்துருப்பீங்க. என்னென்ன விலங்குகள் நான் இங்க காட்டுறேன் பாருங்க. இது என்னது? இது மாடு. இது என்னது? இது பசு. அதுக்கப்புறம் இது பாருங்க, ஆடு. இது என்னது? இது கழுதை. கழுதை என்ன பண்ணும்? பொதி சுமக்கும். இந்த கழுதை மேல எவ்வளவு வெயிட் வச்சாலும் அதை எடுத்துட்டு போகும். கழுதை என்ன சொன்னோம்? பொதி சுமக்கும். பாருங்க, ஆடுலயே இது ஒரு வெரைட்டி, இது ஒரு வகை, இது ஒரு வகை, சரிங்களா? அதுக்கப்புறம் குதிரை என்ன பண்ணும்? வண்டி இழுக்கும். குதிரை என்ன பண்ணும்? வண்டி இழுக்கும், சரிங்களா? இந்த பசு என்ன தரும்? பால் தரும். பசு என்ன தரும்? பால் தரும், சரிங்க. இப்ப இந்த எருது என்ன பண்ணும்? ஏர் உழும், வண்டி இழுக்கும். எருது என்ன பண்ணும்? ஏர் உழும், வண்டி இழுக்கும்,
சரிங்களா. இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்துல இருக்குது, அதனால இது என்னன்னு நம்ம வீட்டு விலங்குகள் சொல்லுவோம். என்ன விலங்குகள் சொல்லுவோம்? வீட்டு விலங்குகள். அப்ப வீட்டு விலங்குகள்லாம் என்ன? இந்த கழுதை. இது வந்து என்ன பண்ணும்? பொதி சுமக்கும். கழுதை என்ன பண்ணும்? பொதி சுமக்கும். ஆடு. இந்த ஆடு ரெண்டு வகையா இருக்கு. இந்த ஆடோட ரோமம் எல்லாம் நமக்கு கம்பளி, நம்மளோட சொட்டர், அதெல்லாம் நமக்கு இதுல மூலியமா தான், இதோட தோல் மூலியமா தான் நமக்கு கிடைக்குது. சரிங்களா. அதுக்கப்புறமா குதிரை வந்து வண்டி இழுக்கும். குதிரைக்கு பிடித்த உணவு என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கொள்ளு. குதிரைக்கு பிடித்த உணவு என்னது? கொள்ளு. அப்போ இந்த பசு என்ன தரும்? பால் தரும். இந்த எருது என்ன பண்ணும்? ஏறுலும் வண்டி இழுக்கும். சரிங்களா. இப்ப இதெல்லாம் வீட்டு விலங்குகள். இப்போ இதுல பாருங்க, இது என்னது? தெரியுதா எல்லாருக்கும்? ஒட்டகம். இது என்னது? ஒட்டகம். இது வந்து எங்க இருக்குன்னா பாலைவனத்துல இருக்கும். இது எங்க இருக்கும்? பாலைவனத்துல இருக்கும். நான் மானுக்கு கொம்புன்னு சொன்னேன் இல்லைங்களா? பாருங்க, மானோட கொம்பு. சரிங்களா. இதுதான் மானோட கொம்பு. சரி. இப்போ சிங்கம், புலி, கரடி நம்ம பார்த்துருக்கோம். பார்த்துருக்கோம். இப்போ காடுனா அதுக்கு ஒரு ராஜா இருப்பாங்க. அவர் யார் சொல்லுங்க? காட்டோட ராஜா யாரு? சிங்கம். அவர் தான் காட்டுக்கே ராஜா. இப்போ இந்த நரி ஒரு வேலை பண்ணும். என்ன பண்ணும்? தந்திரமா எல்லாரையும் ஏமாத்தும். நரினா தந்திரமா எல்லாரையும் ஏமாத்தும். இந்த ஓனாய் என்ன பண்ணும்னா ஊழையிடும். ஊழையிட்டே இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்தா, இப்ப நம்ம யானையை பார்த்தோம். யானை வந்து எப்படி இருக்கும்? உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கும். சரிங்களா. அதுக்கப்புறமா இங்க பாருங்க, கரடி பால் விளையாடுறாங்க. ரெண்டு கரடியும் சேர்ந்து பால் விளையாடிட்டு இருக்காங்க. பந்து விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம விலங்குகளை பத்தி பார்த்தோம் இல்லைங்களா. அந்த விலங்குல என்ன விலங்கு சொன்னோம்? காட்டு விலங்கு, வீட்டு விலங்குன்னு சொன்னோம். காட்டு விலங்குலாம் காட்டுல இருக்கும், வீட்டு விலங்குனா நம்மள சுத்தி இருக்கும். சரிங்களா. இப்போ அந்த காட்டு விலங்குகள் என்னன்னா யானை, சிங்கம், புலி, கரடி அதெல்லாம் சொன்னோம். வீட்டு விலங்குகள்னா பூனை, நாய், எருது, பசு, குதிரை அப்படி சொன்னோம் இல்லைங்களா. இப்போ வீட்டு விலங்குகள் நம்மள சுத்தி இருக்கக்கூடியது. காட்டு விலங்குகள்னா அது காட்டு பகுதியில மட்டும் இருக்கக்கூடியதுதான் காட்டு விலங்குகள் சொல்றோம். இப்போ இந்த விலங்குகளை பத்தி சொல்லும்போது நான் என்ன சொன்னேன்? யானைன்னா உருவத்துல ரொம்ப பெருசா இருக்கும் அப்படின்னா. முயலுன்னா இப்படி ஓடும்போது அது வேகமா ஓடும் அப்படின்னு சொன்னேன். மானுக்குன்னா அதோட கொம்புகள் வந்து நல்லா கவர்ச்சிகரமா அழகா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஒட்டகச்சிவிங்கன்னா அதோட கழுத்து பகுதி எப்படி இருக்கும்? உயரமா இருக்கும். சிங்கம்னா என்ன சொன்ன? காட்டுக்கு ராஜான்னு சொன்னேன். சிறுத்தைன்னா அது வந்து ரொம்ப வேகமா ஓடும். சரிங்களா. இப்போ கழுதை அப்படின்னும் போது அது எவ்வளவு வெயிட், பொதி சுமக்கும். கழுதை என்ன பண்ணும்? பொதி சுமக்கும். அப்படியெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்போ அதுல சில கேள்விகள் நான் சொல்லிட்டு அதுக்கு நான் பதில் சொல்ல போறேன். சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ரொம்ப வேகமா ஓடக்கூடிய விலங்கு எது? சிறுத்தை. வேகமா ஓடக்கூடியது எது? சிறுத்தை. வேகமா ஓடக்கூடிய விலங்கு எது? சிறுத்தை. அடுத்தது மெதுவா நடக்கக்கூடியது எது? ஆமை. மெதுவா நடக்கக்கூடியது எது? ஆமை. இப்போ நம்ம தேசிய விலங்கு எது? புலி. அதுக்கப்புறமா தலைகீழா தொங்குறது நான் உங்களுக்கு படத்துல காமிச்சல, அது என்னது? வௌவால். தலைகீழா தொங்கக்கூடியது என்னது? வௌவால். அதுக்கப்புறமா பெரிய விலங்கு எதுன்னு சொன்னோம்? ஆமா, யானைதான் பெரிய விலங்கு. சரி, உயரமான விலங்கு சொன்னேன், அது என்னது? ஒட்டகச்சிவிங்கி. உயரமான விலங்கு என்னது? ஒட்டகச்சிவிங்கி. மரத்துக்கு மரம் தாவக்கூடியது எதுன்னா குரங்கு. மரத்துக்கு மரம் தாவக்கூடியது எது? குரங்கு. நெக்ஸ்ட் பாலைவனத்துல இருக்கக்கூடியது எது? ஒட்டகம். பாலைவனத்துல இருக்கக்கூடியது என்னது? ஒட்டகம். அப்புறம் துள்ளி குதித்து ஓடும், அது என்னது? மான். என்னது? மான். சரி, இப்போ உங்க வீட்டுல பேசும்போது நீ ரொம்ப சத்தப்பட்ட, ஏன் இப்படி நாய் மாதிரி குலைக்கிற அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ ரொம்ப குலைச்சிட்டே இருந்தா நாய் லொல்லுன்னு குலைக்கும். பூனை எப்படி கத்தும்? மியாவ் மியாவ் மியாவ்னு கத்தும். இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்னா, காட்டு விலங்குகள் எது, வீட்டு விலங்குகள் எது, காட்டுக்கு ராஜா யாரு, நம்ம தேசிய விலங்கு எது,
அதுக்கப்புறமா எது வேகமா ஓடும், எது மெதுவா நடக்கும், இப்படி பல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? இத நீங்க என்ன பண்ணணும்னா உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற விலங்குகள் எல்லாம் பார்த்து, ஆடு என்ன பண்ணுது, பசு என்ன பண்ணுது, பசு என்ன தருது, பசு என்ன தருது, பால் தருது. நாய் என்ன பண்ணும், நம்ம வீட்டை வந்து காக்கும். நாய் என்ன பண்ணும், நம்ம வீட்டை காக்கும். இப்ப அது மாதிரி ஒவ்வொரு விலங்குகளுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு. அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு கேட்கும்போது நீங்க எனக்கு சொல்லணும். சரிங்களா? நன்றி.